இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்: கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். நாம் கேட்கிற பொழுது அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பார்வையற்ற பர்த்திமேயு, ஆண்டவர் இயேசு பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த வழியோரத்திலே இருந்த இந்த பர்த்திமேயு இயேசுவை கண்ணால் கண்டதில்லை. ஆனால் இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கின்றார். பார்வையை இழந்திருந்த அந்த மனிதன், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்துகிறார். அவருடைய குரல் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு நின்று திரும்பி பார்த்து அவர் கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் மீண்டும் பார்வை வர வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு ஆண்டவர் மீண்டும் பார்வை கொடுக்கிறார். என் மகன் நலமாக வேண்டும் என்று கேட்டவருக்கு மகனுக்கு நலம் அளிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களைப் போல நாமும் கேட்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இதோ, நீங்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள்: ஆண்டவரே, எனக்கு நற்சுகத்தை தாரும், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கடன், வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாத நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, என் உழைப்பை ஆசீர்வதியும், எனக்கு தேவையான வருமானத்தை தாரும், நான் வாங்கிய கடனை திரும்ப அடைக்கும்படியாய் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இறை வார்த்தை சொல்லுகிறது: எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டு இருக்கிறானோ அவன் என்னிடத்திலே கேட்கட்டும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்திலே கேளுங்கள். சாலமோன் அரசர்
ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டார். கனவிலே ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கேட்டபொழுது, சாலமோன் அரசர் பொன்னையோ பொருளையோ பதவியையோ அதிகாரத்தையோ கேட்கவில்லை. மாறாக என் மக்களுக்கு நீதி வழங்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். என் குடும்பத்தை வழிநடத்த ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். என் மக்களை வழிநடத்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் சாலமோன் ஞானத்தை கேட்டதனால் அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுத்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கிற பொழுதே சரியானவற்றை கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுப்பார். பல நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதே கிடையாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கேட்பதற்கு முன்பாக நன்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரிடத்திலே நான் எதை கேட்கப் போகிறேன்? அது எனக்கு தேவையா? அதனால் வரக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன? நல்லபடியாக ஒரு சிந்தனைக்கு உட்படுத்திய பின்பாக நீங்கள் கேளுங்கள். சரியானவற்றை கேட்கிற பொழுது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு சேர்த்து கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். ஒருவேளை இப்பொழுது நாம் நினைக்கலாம், நான் எனக்காக என் குடும்பத்திற்காக எத்தனையோ காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு கைகூடவில்லையே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் நான் கேட்டதற்கு பதில் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சரியானதை சரியான நேரத்தில் நமக்கு கொடுப்பார். நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? நிச்சயமாக இல்லை. நாம் மீனை கேட்டால் அவர் நமக்கு மீனைத்தான் கொடுப்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக கேட்போம். ஆண்டவர் நாம் விரும்புவதை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அன்று கானா ஒரு திருமண வீட்டிலே பார்க்கின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த திருமண வீட்டார் கேட்காமலேயே அங்கே ஒரு புதுமையை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஏனென்றால் அன்னை மரியாள் அந்த திருமண வீட்டாரின் சார்பாக கேட்டிருக்கிறாள். அந்த திருமண வீட்டார் கேட்கவில்லை, ஆனாலும் அன்னை மரியாள் அந்த வீட்டிற்காக கேட்கிறாள். கேளுங்கள் கொடுக்கப்படும். புனிதர்களின் வழியாக கேளுங்கள். ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சேர்த்து கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இரக்கமும் கனிவும் உடைய ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, எமக்கு விடுதலை கொடுப்பவரே, வலிமை மிகுந்த ஆண்டவரே, எங்கள் அடைக்கல பாறையாய் கற்பாறையாய் இருப்பவரே, இதோ இந்த நாளிலே நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. நாங்கள் கேட்கும் முன்னரே எங்களுடைய தேவைகளை அறிந்த ஆண்டவரே,
இதோ நம்பிக்கையோடு கேட்கிறோம். வறண்ட நிலத்தையும் நீரூற்றாக மாற்ற வல்லவர் நீர். எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. வானங்களை விட உயர்ந்த உம்முடைய மாட்சிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. கனிவோடு செவி சாய்ப்பீராக. நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் வெளிநாடு செல்லவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் உடைந்து போகட்டும் ஆண்டவரே. இதோ குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் அந்த வரம் வேண்டி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, எங்களுடைய திறமைகளில் நாங்கள் இன்னும் வளரும்படியாய் செய்வீராக. உற்சாகத்தோடு உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக துணிவோடு உம்முடைய பணியை செய்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.